தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐ விசாரணை சரியில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இத்தனை ஆண்டுகளாக சிபிஐ விசாரணை நடந்தும் பலனில்லை என்று நீதிபதிகள் அதிருப்தியை பதிவு செய்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை மதுரை சமூக சேவர் ஹென்றி டிபியன் தான் அந்த வழக்கை தொடர்ந்து இருந்தார். அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 பேர் பலியான தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தது. அதை விசாரித்து இந்த வழக்கு தொடர்பாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தனர். எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை காவல்துறைக்கு எதிராக. இதனை அடுத்து ஹென்றி டிபியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சுந்தர், செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்சில் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் நீதிபதிகள் இந்த கேள்வி, அதாவது மனுதாரர் தரப்பு கோரிக்கை வைத்தார்கள். அதாவது தொடர்ந்து இந்த சம்பவத்தில் இதுவரை எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதில் யாரோ ஒரு பின்னிருந்து செயல்படுகிறார். அதன் காரணமாகத்தான் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை தாழ்த்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு நீதிபதி அருணாச்சல கமிஷன் விசாரணை எல்லாம் விசாரித்தார். அந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தனது அதிருப்திய மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒரு நபர் அமைக்கப்பட்டு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இதன் பின்புலம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த காலகட்டத்தில், அதாவது துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் அந்த காலகட்டத்தில் அவருடைய சொத்துக்களை சில நபர்கள் மூலமாக அவருக்கு பெரிய தொகை கைமாறியதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளதால் இதை முழுமையாக விசாரிக்க வேண்டியிருக்கிறது. எனவே லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இதை பற்றி தீவிரமாக விசாரிக்க வேண்டும். இது தொடர்பாக அவருடைய சொத்து பட்டியல் எடுக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற காலகட்டத்தில் உள்ள அவருடைய சொத்துக்களை கௌரவமாக எடுத்து அந்த விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கின் விசாரணை 2 வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். அப்போது அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அது குறிப்பாக அரசு அதிகாரிகள், தூத்துக்குடியில் பணியாற்றிய அதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரி உள்ளிட்டோருடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதன் மூலம் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சம்பவம் மீண்டும் விசுவரம் எடுத்துள்ளது. சிபிஐ விசாரணை சரியில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கு தொடர்பாக 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.